நாட்டில் ஒவ்வொரு விஷயம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஃப்ரான்ஸில் மெழுகு கலை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இந்த மெழுகு கலையை சொல்லிக் கொடுக்கறதுக்காக நிறைய கல்லூரிகளும் ஃப்ரான்ஸில் இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தலை சிறந்த கல்லூரியில் லியூசின் அப்படிங்கிற மாணவன் படிச்சுட்டு வந்தான். இந்த லியூசின் தான் அந்த கல்லூரியிலேயே தலை சிறந்த மாணவன் வச்சுக்கோங்களேன். அதனாலேயோ என்னவோ அவனுக்கு தன்னுடைய மனசில் தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் உண்டு. இப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் ஒரு நாள் ஒரு செமினாருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. பெரிய நிபுணர் ஒருத்தர் அந்த செமினாரில் இந்த மாணவர்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வகுப்பு எடுத்து முடித்த பின்னாடி எல்லார்கிட்டையும் கேள்வியும் கேட்குறாரு. மற்றவங்கெல்லாம் பதில் சொன்னதை விட இந்த லியூசின் ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டு இருந்தான். அதனால அவருக்கு லியூசின் மேலே நல்ல மரியாதையும் வந்தது. அந்த மரியாதை நிமித்தமாக நம்ம அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவனை தனியாக கூப்பிட்டு பேசினார். அவன்கிட்ட பாரிஸில் தனக்கு ஒரு நண்பர் இருக்கிறதாகவும் அந்த நண்பர் மெழுகு கலையில் ஒரு சிறந்த நிபுணர் அப்படின்னும் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த பையன் அடுத்த நிமிஷம், அவர் பெரிய நிபுணரா? அவருக்கு மெழுகுக்கலை ரொம்ப நல்லா தெரியுமா? அவர் எந்த கல்லூரியில் படித்தாரு அப்படின்னு கேட்டான். இந்த நிபுணர் சொன்னார், அவன் கல்லூரியிலலாம் எதுவும் படிக்கலை, தானாகவே தான் எல்லாமே கற்றுக்கிட்டான். ஆனால் அவனுடைய மெழுகு சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நேர்த்தியாக இருக்கும் அப்படின்னு. அவர் கல்லூரியில் படிக்கலை அப்படின்ன உடனேயே இந்த பையன் தன்னோட மனசில் அவரை பற்றி கொஞ்சம் குறைவாகவே எடை போட்டுக்கிறான். என்ன சார் இது, இவ்வளோ பெரிய கல்லூரியில் 3 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன், இங்கே நான் படிக்காததையா கல்லூரியில் முறையாக படிக்காத அவர் எனக்கு சொல்லித்தர போகிறாரு அப்படின்னு இவர்கிட்ட பதில் சொல்கிறான். இந்த நிபுணருக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. அப்போ இந்த பையனுக்கு எப்படியாவது நம்ம ஒரு பாடத்தை படித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அதுவும் சரிதான், ஆனால் நான் உனக்கு ஒரு சின்ன சவால் வைக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை நீ என்னோட நண்பனை போய் சந்திக்கணும். சரியாக மத்தியானம் 2 மணிக்கு அவனோட வீட்டுக்கு போனோம். 4 மணிக்கு அவன் எப்பவும் டீ குடிப்பான். அவன் டீ குடிக்கிற அந்த 4 மணிக்கு முன்னாடி அவன் என்ன வகையான மெழுகு சிற்பத்தில் சிறந்தவன்னு நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்படி மட்டும் சொல்லிட்டேன்னு வையேன், கால் காசு செலவு இல்லாமல் என் நண்பனோட அந்த சிறப்பான மெழுகு சிற்ப கலையை உனக்கு சொல்லித்தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது? அவர் வீட்டுக்கு போய் பார்த்தா கண்டிப்பாக அவர் எதில் சிறப்பானவரோ அந்த மாதிரியான சிற்பங்களை வச்சுருப்பாரு. பார்த்து நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சாதாரணமாக அவரை எடை போட்டு அந்த சவாலை ஏற்றுக்கிட்டான் லியூசின். சரியா அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வந்தது. 2 மணிக்கு லியூசின் பாரிஸில் இருக்கிற அந்த நிபுணருடைய வீட்டுக்கு போனான். அந்த நிபுணர் வீட்டில் இல்லை, அவரோட பணிப்பெண் தான் வீட்டை திறந்தா. தன்னோட முதலாளி ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கிறதாகவும் இவன் வந்ததும் அவனை அங்கே கூட்டிகிட்டு வர சொன்னதாகவும் சொல்கிறான். இவனும் அவ கூடவே அந்த ஒர்க் ஸ்டேஷனுக்கு போகிறான். ஒர்க் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பார்த்தா அவர் ஒரு மேஜையில் நிறைய பொருள்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார். என்னதான் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஆர்வத்தோடு அவர் பக்கத்தில் போனான் இந்த பையன். அங்கே பார்த்தா சில கண்ணாடி குடுவைகள், வாசனை திரவியங்கள், பாரஃபின் வேக்ஸ், இது எல்லாத்தையும் தன்னோட முன்னாடி எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தார் அந்த நிபுணர். அதை பார்த்த உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவர் வாசனை மெழுகுவர்த்திகள் தான் செய்ய போறாரு அப்படின்னு. பெரிய பெரிய மெழுகு சிற்பங்களை எல்லாம் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு கல்லூரியில் படித்த லியூசினுக்கு வாசனை மெழுகுவர்த்தி செய்யறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கும்? கிண்டலும் கேலியுமா இருந்தது. இதுதான் இந்த ஆளோட சிறப்பம்சமா? இதுக்கு தான் அன்னைக்கு செமினார் எடுக்க வந்த நிபுணர் அவ்வளோ பேசினாரா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு நக்கலா சிரிச்சுட்டே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். இந்த சமயத்துல அங்க உட்கார்ந்துட்டு இருந்த நபர் இவனை பார்த்து, உனக்கு நான் செய்யற இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும்னு ஆசை இருந்தா இங்க நில்லு, இல்லைன்னா நீ என்னோட வீட்டில் கூட போய் உட்காரலாம் அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு ரொம்ப வசதியா போச்சு. நேராக அவரோட வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு டிவி போட்டு ஒரு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். டிவி பார்த்துட்டு இருக்கும் போதே இவன் இங்க அனுப்பி வச்சு அந்த செமினார் எடுத்த நிபுணருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறான். உங்க நண்பர் எந்த விதமான மெழுகு கல்லில் சிறந்தவர் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கோவில்கள் எல்லாம் வைப்பாங்களே வாசனை மெழுகுவர்த்திகள், அதை செய்யறதுல அவர் சிறந்தவர், அவ்வளோதான் அப்படின்னு அந்த மெசேஜில் அனுப்பிடுறான். சரியா 2 மணி நேரம் ஆச்சு. அந்த வீட்டில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்த அந்த பணிப்பெண் தன்னுடைய கையில் ஒரு ட்ரே எடுத்துட்டு நடந்து போகிறத இவனால் பார்க்க முடிஞ்சுது. அந்த ட்ரேயில் அவள் ஒரு ஹைட்டி பிளேட்டர் வச்சுருந்தா. அந்த பிளேட்டரை அவள் தூக்கிட்டு போகும்போதே அதில் இருக்கிற தின்பண்டங்கள்ல இருந்து அப்படியே வாசனை வந்தது. ஒர்க் ஸ்டேஷனில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த நிபுணரும் அவள் பின்னாடியே நடந்து வந்தார். இவனை பார்த்து, வாயேன் டீ குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. ஆமாம், இங்கே வந்ததுக்கு இந்த டீயும் தின்பண்டமும் தான் மிச்சம் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டான் இந்த பையன். ஆனாலும் அந்த ஹைட்டி பிளேட்டர்லேருந்து வந்த வாசம் அவனை சுண்டி இழுக்கத்தான் செஞ்சுது. அதனால அவர் பின்னாடியே டீ குடிக்கிறதுக்காக நடந்து போனான். 2 பேரும் போய் டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஒரு ட்ரேயில் தேநீர் பானைகள், கப் அண்ட் சாசர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க முன்னாடி வச்சா. டீயை கப்பில் ஊற்றியாச்சு. இந்த பையன் அதை எடுத்து ஒரு சிப் குடிச்சாச்சு. டீயை குடிச்சிட்டு இருக்கும் போதே அவன் கண்ணெல்லாம் அந்த ஹைட்டி பிளேட்டர் மேலேயே இருக்கு. ஆனால் அந்த நிபுணரும் அதை தொடலை. நீயாவது சாப்பிடுன்னு இவங்கிட்டையும் சொல்லலை. லியூசினால இதுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியலை. இவங்க தரமாட்டாங்க, நம்மளே எடுத்துக்குவோம் அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்த ஒரு சாண்ட்விச் மேலே கையை கொண்டு போய் வைக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, அது உண்மையான சாண்ட்விச் இல்லை, மெழுகால செய்யப்பட்ட உணவு பதார்த்தம் அப்படின்னு. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவனும் எத்தனையோ வகையான மெழுகு சிற்பங்கள் பார்த்துருக்குறான்.
ஆனால் இந்த அளவுக்கு நேர்த்தியான ஒரு மெழுகு சிற்பத்தை அவன் பார்த்ததே இல்லை. அதுலேயும் பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாமல் வாசனையிலையும் கூட அந்த உணவுப் பொருளை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மெழுகு சிற்பத்தை அவன் தன்னோட வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. அதனால இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான மெழுகு கலைஞரையா நம்ம குறைச்சி எடை போட்டோம், இப்படிப்பட்ட மெழுகு கலைஞர்கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கக்கூடிய அந்த வாய்ப்பையா நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி கூனி குறுகி போய் உட்கார்ந்துட்டு இருந்தான் லியூசின். இந்த கதையில் வந்த லியூசினை மாதிரி என்றைக்குமே நமக்கு அதிகமாக தெரியும் அப்படின்னோ நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னோ நினைக்கவே கூடாது. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நமக்கு தெரியாத விஷயங்கள் அப்படின்னு ஒன்று இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை கற்றுக்கிறதுக்காக நம்ம புதிய முயற்சிகள் செய்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் வளர்ச்சிங்கிறது நம்ம கூடவே இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய திறமையையும் சாதாரணமாக எடை போடக்கூடாது.